நியூஸ் தமிழ் கழுகு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான கட்சி பஞ்சாயத்துல அதிமுக பாஜக தயவு நாடுற நியூஸ் தான் பாமக தொண்டர்களுக்கு புது ட்விஸ்ட்ங்கறாங்க. பாமகவுல அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையில நீடிச்சிட்டு வர்ற கருத்து மோதல்ல அந்த கட்சியோட மாவட்ட நிர்வாகிங்க பெரும் குழப்பத்துல இருக்காங்களாம். அணிகளை கடந்து ரெண்டு தரப்பு நிர்வாகிகளும் முக்கிய தலைவர்களும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் தெரியாம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். தேர்தல் களத்துல வட மாவட்டங்கள்ல ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதாவும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுல அதிமுக கூட கூட்டணிக்கு போறதைத்தான் கட்சிக்காரங்க விரும்புறாங்களாம். வட மாவட்டங்கள்ல இருக்கிற மொத்த தொகுதிகள்லயும் 70% மேல அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறத வட மாவட்டத்துல இருக்கிற முக்கிய நிர்வாகிங்க அன்புமணி கிட்டையும் ராமதாஸ் கிட்டையும் சொல்றாங்களாம். இதோட அடுத்த கட்டமா ரெண்டு தரப்புலயும் இருக்கிற எம்எல்ஏக்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பிரிஞ்சிருக்கிற கட்சியை ஒன்னு சேர்க்க முயற்சி செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நயினார் மூலமா அமித்ஷா கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த பிரிவு நீடிச்சதுன்னா அது திமுகவுக்கு பெரிய சாதகமா வட மாவட்டங்கள்ல மாறிடும்ங்கிறத தொகுதி வாரியா கணக்கு போட்டு ஆதாரத்தோட பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை வைக்கிறாங்களாம். இப்போதைக்கு ராமதாஸ் மனசுல திமுக மேல சாஃப்ட் கார்னர் இருக்கிறத உணர்ந்திருக்கிற அவரோட நிர்வாகிங்க தொண்டர்கள் மனநிலை அப்படி இல்லங்கிறத எடுத்து சொல்றாங்களாம். ஆனா தன்னை அங்கீகரிச்சு எந்த கட்சி கூட்டணிக்கு பேசுதோ கேட்ட தொகுதிகளை கொடுக்குதோ அவங்க கூட கூட்டணின்னு ராமதாஸ் சொல்றாராம். இப்போதைக்கு திமுக தரப்பு ராமதாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க.